பாரு நண்பா, பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும், கோவப்படக்கூடாது. என்ன பண்ணுறது, நண்டு போகிறவங்க எங்களை மொத்தமாக திட்ட தான் செய்கிறாங்க. நாங்கள் வாங்கி தாங்கிறோம். எங்கள் சாபம் அது. லாரி ஓட்டுறவங்களெல்லாம் எங்களுக்கு வந்து சாபம். எங்களை திட்டுறாங்கன்னு சொல்லி நீ எதுவும் கோவப்படுறாத. பொறுமையாக போய் பொறுமையாக வரணும் நம்ம, சரியா? நான் ஓனர் சொல்கிறது கேட்கணும், நான் சொல்கிறது கேட்கணும். நம்ம 2 பேருமே ஓனரை கஷ்டப்படுத்தாமல் போய் கஷ்டப்படுத்தாமல் வரணும். பொதுமக்களும் எந்த விதமான நம்ம ஆபத்து உண்டாகாத மாதிரி போய் பத்திரமா வரணும், சரியா? நான் சொல்கிறது கேட்குதா? ஏக்காந்து கோவப்படாத. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஏற்கனவே மாமச்சான் மாரி சொல்லிங்கிறாங்க. யம தர்மராஜாவுக்கு நம்ம மாமச்சான்னு சொல்லிங்கிறாங்க. லாரிக்காரன் தான் பண்ணுறான், லாரிக்காரன் தான் போகிறான்னு சொல்லி ஒரு பேர் அப்போ ஆரம்பத்தில் இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் வாங்கி வரோம். இப்படியெல்லாம் திட்டு வாங்கி கிடக்கணும்னு. அதனால் எங்களை திட்டுறான்னு சொல்லி நீ எதுவும் கோவப்படாத. பத்திரமா வரணும். நானும் ஓனரும் உன்னை நம்பி தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, சரியா? உன்னை நினச்சி நாங்கள் வேதனைப்படக்கூடாது. சுமக்கிறோம் நாம், திட்டு வாங்கணும் நம்ம தான். அதனால் நான் சேர்ந்து கரெக்டாக செயல்படணும். நம்ம மட்டும்தான் அரசாங்கம் நம்மளுக்கு மட்டும் ரோடு போட்ட மாரி லாரின்றாங்க பார்க்குறவங்கலாம். ஆனால் ஏடிஎம் போய் சிமெண்ட்டு, செங்கல்லேருந்து சிமெண்ட்லேருந்து மணல்லேருந்து அந்த எம்சான்னுவாங்களே, இதெல்லாம் ஏற்றிமே நம்ம இறக்குறோம். லோடு வீடு கட்டுறதுக்கு அத்தனையும் நம்ம தான் இறக்குறோம், சுமந்தும் போய் இறக்குறோம். நம்மளை யார் மதிக்கிறாங்க சொல்லு? யார் நம்மளை மதிக்கிறாங்க? கண்டபடி பேசுறது, எதனா ஒன்று தெரியாமல் நடந்துட்டாகணும். சரி, தடிக்கு கீழே ஊந்தாகணும். நம்ம வண்டி அதில் எதையும் ஊன்ட்டாங்கன்னா உன்னியை தான் அடிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணுன்றாங்க. தெரியாமல் அவங்களே ஊந்துட்டாகணும். நாம் 10 அடி இடையே இருப்போம். பார்க்குறவங்க நாம் தான் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ முட்டிட்ட அப்படின்னு சொல்லி உன் மேலே என் மேலே கோவப்படுறாங்க. அந்த பழி நம்மளுக்கு வேணாம். பார்த்து மெதுவாக வரும், சரியா? காலத்துக்கும் நம்மளுக்கு அந்த பழி போகாது. யமதர்மராஜாவுக்கு மச்சான் மாமச்சான் மாரி அந்த பேர் இருந்துன்னு தான் இருக்கும். நம்ம வீட்டில் படுத்தவங்கள வெளியே ரோட்டில் எடுத்து போட்ட வண்டியை நம்ம ஏற்றிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். வீட்டில் படுத்தவங்களும் வெளியே வந்து படுங்க, நாங்கள் ஏற்றி விட்றோம், உன் மேலே ஏற்றி போகிறோம் சொல்ல போகிறோம். நம்மளுக்கும் உயிர் இருக்குது. நம்மளை யாரும் நேசிக்க மாட்டுறாங்க. நம்ம உறவும் இருக்குது, சொந்தமும் இருக்குது. யார் யோசிக்கிறாங்க? யாரும் யோசிக்கிறது கிடையாது. நம்ம மேலே வந்த பழி வந்துனே தான் இருக்கும் நெடுகலையும். சரி, பார்த்து நம்ம பொறுமையாக செயல்படணும், சரியா? உன்னை கெஞ்சி கட்டுண்டா, கோவப்படாதடா எங்களை திட்டுறாங்கன்னு. அவன் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஏற்றியுமே நம்ம இறக்குறோம். ஆனால் நம்ம ஏற்றியுமே இறக்குறத சாப்பிட்டுட்டு நம்மளையே வலுவாக உதைக்க வராங்க, அடிக்கிறதுக்கு வராங்க. பார்த்துக்கோ எப்படி.